ஹாய் ஹலோ கைஸ் வாட்சிங் கோடைமன் தரிசன் பரத். ஸோ இன்னைக்கு மட்டும் இல்ல, ஒரு அடுத்த 2 வாரத்துக்கு பாத்தீங்கன்னா இருக்கிற ஐபிஎல் டீம்ஸ் மொத்தமா இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சாலிடான ஒரு டீம் வச்சிருக்காங்களா. இந்த வாட்டி நம்ம பார்த்துருப்போம், இது மாதிரி நிறைய பேர் ரீட்டைன் பண்ணி வச்சிருக்காங்க, பெருசா பிளேயர்ஸ் வந்து விடல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு எப்படி அவங்க ஒரு பிளேயிங் லெவனை ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த பிளேயிங் லெவன்ல எந்த பாசிபிள் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணலாம், இந்த ரோல் எல்லாம் வந்து ஸ்வாப் பண்ணலாம், இந்த ரோல் எல்லாம் பிளேயர்ஸ் ஆக்சுவலி தேவைப்படுது. அண்ட் பிளேயிங் லெவனை வச்சு ஒரு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி கூட போலாம். கொல்கட்டா மாதிரி சில டீம்ஸ்க்கு நாங்க பிளான் இ வரைக்கும் யோசிச்சு வச்சிருக்கோங்க. அந்த மாதிரி எங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இது வந்து இன்சைட் இன்ஃபர்மேஷனோ இதெல்லாம் நடக்குமோ, ஆப்ஷன்ல இவங்கலாம் எடுப்பாங்க அப்படின்னு நாங்க சொல்றது கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்லி கிரிக்கெட் பெர்ஸ்பெக்டிவ். இந்த மாதிரி எல்லாம் டீம் எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். அண்ட் எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணலாம் ஐபிஎல்ல, இந்த ரோல்னு சொல்லிட்டோம். இந்த ரோலுக்கு ஏற்ற பிளேயர்ஸ் எந்தெந்த பிளேயர்ஸ் சூட்டபிளா இருப்பாங்க இந்த டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட அனாலிசிஸ் கொடுக்கறது தான் இந்த வீடியோ இருக்கும் போது. இந்த வீடியோ பர்டிகுலரா நாங்க ஒரு டீம் பத்தி பேச போறோம். அது என்ன டீம்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். தட்ஸ் கோயிங் டு பி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. அடுத்த வருஷம் ராயல் சேலஞ்சர்ஸா இருக்குமான்னு தெரியல, பட் ஓகே. ஆர்சிபி பத்தி நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிளேயிங் லெவன் பார்த்தோமா. சோ எஸ், இவங்க வந்து சாம்பியன். சோ வந்து சாம்பியன் ஸ்குவாட் என்னைக்கும் வந்து பெருசா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் வந்து ரிட்டென்ஷன்ஸும் பண்ணிருக்காங்க. சோ இவங்க கிட்ட இருக்கிற டீம் பாத்தீங்கன்னா அப்படியே கோர் டீம் ரிட்டைன் பண்ணதுனால அப்படியே 11s இருக்கு. ஒரு 2-3 பிளேயர் அங்க போனாலுமே 11s பக்காவா இருக்கு. ஓப்பனிங் விராட் கோலி, ஃபில் சால்ட். 1 டவுன் பாத்தீங்கன்னா டேவிட் படிக்கல் வச்சிருக்கோம் இப்போதைக்கு. 2 டவுன் ரஜத் பட்டிடர், 3 டவுன் டிம் டேவிட் அண்ட் 4 டவுன் ஜிதேஷ் சர்மா. முன்னாடி நீங்க சொல்லுவீங்க போன சீசன் வந்து ஜிதேஷ் சர்மா தானே 3 டவுன் வந்தான்னு சொல்லிட்டு. நாங்க இப்ப ஏன் டேவிட் சொல்றோம்னா, ஒரு பெரிய ஸ்கோர் வர்றதுக்கான ஒரு முயற்சியா இருக்கலாம். டேவிட் வந்து முன்னாடி கீழே தான் விளையாடிட்டு இருந்தாரு. இப்போ ஆஸ்திரேலியாவுக்குலாம் பெர்ஃபார்ம் பண்ணி டாப் ஆர்டரே நல்லா விளையாடுறாங்கிற பட்சத்துல 3 டவுன் ஒரு ப்ரமோஷன் கொடுக்கலாமோ அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல டேவிட மேல வச்சுட்டு ஜிதேஷ் சர்மா அவர் வந்து நல்லா விளையாடிட்டு இருக்காரு பாட்டம்ல. ஜிதேஷ் சர்மாக்கு அப்புறம் நம்பர் 7 ரொமாரிஷோ போட்டு, அதுக்கப்புறம் குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், எஸ்தேயால், அதுக்கப்புறம் இம்பாக்ட் சர்மா, சுரேஷ் சர்மா விளையாடும். சோ இந்த பிளேயிங் லெவன் பார்த்தாலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ இது வந்து பெருசா டிங்கரிங் பண்ண வேணாம். பட் இதுல வந்து சில பேக்கப்ஸ் வந்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆர்சிபி கிட்ட எவ்வளவு பர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16.4 crores பர்ஸ் இருக்கு. சரிங்களா? வந்து 2 ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து அவங்க ஃபில் பண்ணலாம். ஒரு பிளேயர் ஆக்சுவலி எடுத்தாலே போதும் அவங்க ஸ்குவாட் வந்து ஃபில். பட் அவங்க வந்து மேக்ஸிமம் ஐ திங்க் 7 பிளேயர்ஸ் எடுக்கலாம், 25 பிளேயர்ஸ் எடுக்கலாம். சோ 7 or 8 பிளேயர்ஸ் எடுக்கலாம். சரிங்களா? பட் அவ்வளவுலாம் எடுப்பாங்கன்னு தெரியல. பட் பேக்கப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன பொசிஷன் வந்து அவங்களுக்கு ஒரு வீக்னஸா இருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது அப்படின்னா நம்பர் 3 ஸ்லாட். இதை நம்ம போன சீசன்லயே பார்த்தோம். தேவதத் படிக்கல் வந்து ஒரு மேக் ஷிஃப்ட் நம்பர் 3 பிளேயரா தான் ஆட வச்சாங்க. பட் சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால நம்ம வந்து அது பெருசா கம்ப்ளைண்ட் பண்ணல. அவர் இன்ஜுரி போனதுக்கு அப்புறம் கூட மயங்க் அகர்வால் உள்ள வந்து அவருமே வந்து அவரோட ரோலை கரெக்டா பண்ணாரு சில மேட்சஸ்ல, எஸ்பெஷலி அந்த லக்னோ அகைன்ஸ்ட் ஆடின மேட்ச்ல. சரிங்களா? சோ வந்து நம்பர் 3 ஸ்லாட் இப்போவுமே டேவிட் படிக்கலுக்கு தாண்டி யார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இந்தியன் நம்பர் 3 அது ஒரு ஸ்லாட்டை ஃபில் பண்ணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர். அவங்களுக்கு பேக்கப்ஸே இல்ல. இதான் நம்ம வந்து பெரிய கம்ப்ளைண்ட் ஃபார் ஆர்சிபி. புவனேஸ்வர் குமார் இருக்காரு, எஸ் தயால் இருக்காரு, ரஷீக் சலாம்டார் இருக்காரு. ரஷீக் சலாம்டார் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒருவேளை புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருவேளை எஸ் தயாலுக்கு மேல இருக்கிற அந்த ஒரு கேஸ் அது என்ன நிலவரத்துல இருக்குன்னு சத்தியமா எங்களுக்கு தெரியல. அப்டேட் கிடைச்சா கண்டிப்பா சொல்றோம். ஒருவேளை வந்து அவர் ஏதாச்சும் ஆயிடுச்சு இல்ல வந்து போட முடியாதுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா ஹூ இஸ் த பேக்கப்னு கேட்டீங்கன்னா இந்த டீம்ல யாருமே இல்ல. சோ இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பவுலரை வந்து டார்கெட் பண்ணும் ஆர்சிபி. அண்ட் சுயாஷ் சர்மாக்கு ஒரு பேக்கப், ஒரு லெக் ஸ்பின் பேக்கப். போன சீசன் வந்து மோஹித் ரஜினோத் இருந்தாரு, அவரை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்றதுனால அதுக்கு ஒரு பேக்கப் எடுக்கணும். அண்ட் கடைசியா மீதி இருக்க 2 ஃபாரின் ஸ்லாட். லியாம் லிவிங்ஸ்டன் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து முசர்பானி என்கிட்ட 2 ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ அவங்களுக்கு வந்து யார் பேக்கப் எடுக்கலாம், ஃபாரின் பேக்கப்ஸ்ன்றது இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்பர் 3 ஸ்லாட் தேவதத் படிக்கலுக்கு ஒரு பேக்கப் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி. அது ஆர்சிபி கண்டிப்பா யோசிச்சுட்டு இருப்பாங்க. போன சீசன் அவங்க வந்து ஆல் இன் போன ஒரு பிளேயரை திரும்ப எடுப்பாங்களா அப்படின்றத ஒரு கேள்வி. போன சீசன் அவங்க வந்து 23.75 கோடி போன வரைக்கும் அவங்க கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணாங்க அந்த பிளேயரை. அன்பார்ச்சுனேட்லியோ இல்ல ஃபார்ச்சுனேட்லியோ எடுக்க முடியல. நன்னதர் தன் வெங்கடேஷ் ஐயர். சோ இவரை வந்து இந்த வருஷம் கேகேஆர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்டு தி ஆக்ஷன் பூல். ஐ திங்க் தே வில் ட்ரை அகைன். கண்டிப்பா வெங்கடேஷ் ஐயருக்கு போவாங்க. பட் நிறைய டிமாண்டும் இருக்குங்க. லைக் இஸ் நாட் அன் ஈஸி பிக். ஏன்னா நிறைய டீமுக்கு வந்து அந்த நம்பர் 3 ஸ்லாட் தேவைப்படுது. அது ஒவ்வொரு டீம் நம்ம பாக்குறப்போ நமக்கு தெரியும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பிளேயர் வெங்கடேஷ் ஐயர் மாதிரி கேலிபர்ல கண்டிப்பா ஒரு 10 கோடிக்குள்ள கிடைச்சிட்டாங்க அப்படின்னா ஆர்சிபி தாராளமா எடுக்கலாம். 10 crores வரைக்கும் ஆர்சிபி ட்ரை பண்ணலாம், புஷ் பண்ணலாம். ஒருவேளை 10 crores மேல போதாது அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து மறந்துட்டு அடுத்து வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயங்க் அகர்வால். போன வருஷம் இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்டா தேவதத் படிக்கலுக்கு வந்தாரு. ஓரளவுக்கு டீசென்டா பர்ஃபார்ம் பண்ணாரு. ஆகா ஓஹோ இல்லனாலுமே கொடுத்த ரோல கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாரு. ஒரு அக்ரெசிவான இன்னிங்ஸ் அகைன்ஸ்ட் எல்எஸ்ஜி எல்லாம் ஆடினாரு. மேபி அவரை வந்து ஒரு பேஸ் பிரைஸ்ல எடுக்க முடிஞ்சதுன்னா இட் வில் பி a big steal ஃபார் ஆர்சிபி. மூணாவதா வந்து ராகுல் திரிபதி சொல்லுவேன்னு எதிர்பார்க்காதீங்க. அவர் நான் சொல்ல போறது கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய லோக்கல் டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகாவை சேர்ந்த மும்பையில போன வருஷம் இருந்த ஒரு பிளேயர் கிருஷ்ணன் ஸ்ரீஜித்ன்றவர். he won't be a bad choice as a backup. கண்டிப்பா வந்து எடுத்து வைக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கொடுப்பாருன்றப்போ டெஃபினெட்லி இஸ் ஆல்சோ an ஆப்ஷன். அப்புறம் 4வது ஆப்ஷன் வந்து மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்ல இந்த வருஷம் லீடிங் ரன் ஸ்கோரர் வந்து சித்தேஷ் வீர். சூப்பரா ஆடினாரு. ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஸ்டைலிஷா ஆடினாரு. தேவதத் படிக்கல் மாதிரி இருந்துச்சு அவர் பாக்குறப்போ. ஹைட் பெருசா டிடிபி மாதிரி இல்ல அப்படின்னாலுமே வந்து
கிளாஸ் அண்ட் ஷாட்ஸ் வந்து பாக்குறதுக்கு டிடிபி மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ பாசிபிளி இந்த ஒரு 4 ஆப்ஷனை வந்து ஆர்சிபி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதை தாண்டி சில ஆப்ஷன்ஸ் மேபி யோசிச்சு வச்சிருப்பாங்க. பட் எங்களுடைய 4 ஆப்ஷன்ஸ் இதுதான். அடுத்து வேற என்ன வந்து லாக்கிங்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் சீமர்ஸ் கண்டிப்பா வந்து ஆர்சிபி இதை ஃபில் பண்ணியே ஆகணும். இதை நான் வந்து நம்பர் 3 ஆச்சு பரவாயில்ல, நிறைய பேர் இருப்பாங்க ஆப்ஷன்ல. பட் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லாட்ல தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய டீம்ஸ் வந்து டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஆப்ஷன். நான் வந்து அகைன் மீதி டீம்ஸ் பாக்குறப்ப தெரியும். பட் வந்து இப்போ புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு ஆல்டர்னேட் பவுலர், இல்ல எஸ் தயாலுக்கு ஒரு ஆல்டர்னேட் இந்தியன் பவுலர் யாரெல்லாம் போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆர்சிபி ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பவுலர் சிவம் மாவி. யூபி பிரீமியர் லீக் சூப்பரா போச்சு. பேட்டிங்ல வந்து ரீடிஃபைன் பண்ணிருக்காரு. பவுலிங்லயுமே வந்து ஒரு 140s 135 to 140s வந்து போடுறாரு அப்படின்றப்போ he will definitely be a good option. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இந்த டீம்ல வந்து புவனேஸ்வர் குமார் அண்ட் அபிநந்தன் சிங் 2 யூபி பவுலர்ஸ் இருக்காங்க. சோ யூபி அந்த ஒரு லெகசியை வந்து கண்டினியூ பண்ணலாம். புவனேஸ்வர் குமார் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் சிவம் மாவி. பட் கண்டிப்பா he won't come cheap. என்னோட ஒப்பீனியன்ல கண்டிப்பா ஒரு 8 கோடி போவார்ன்றது எனக்கு தோணுது இருக்கிற டிமாண்ட் பொறுத்து. ஒருவேளை சிவம் மாவி எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு அப்படின்னா அதுக்கு அடுத்து இவங்க டார்கெட் பண்ண வேண்டிய பவுலர் யாரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாஷ் மத்வால். மும்பை இந்தியன்ஸ் காட்டினாரு, அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஆடல, ஸ்குவாட்ல இருந்தாரு. ஆனா நம்ம மும்பை இந்தியன்ஸ்லயே பார்த்தோம் ஹவு கேலிபர் ஹி இஸ். லைக் வந்து ஐ திங்க் ஒரு பிளே ஆஃப்ஸ்ல லக்னோக்கு அகைன்ஸ்ட் ஒரு 5 எடுத்தாரு இங்க சென்னையில 23 சீசன். அப்போ ஹி ஹஸ் தட் கேலிபர். எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னாலும் he won't be a bad choice for a backup-ன்றது எனக்கு தோணுது. எஸ்பெஷலி இந்த சின்னசுவாமி கண்டிஷன்ல ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவார் அந்த பிட்ச் அப்படின்றது மாதிரி தோணுது. சோ ஒரு பேக்கப்க்கு எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு 5 கோடிக்குள்ள கிடைச்சிட்டாரு அப்படின்னா ஆகாஷ் முதல் would be a great pick. தேர்ட் ஆப்ஷன் இவரும் ஆகாஷ் தான். ஆனா இவர் வந்து ஆகாஷ் தீப். இவர் வந்து பெருசா ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணது இல்லையே, இவர் ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான், ஐபிஎல்ல பெருசா பர்ஃபார்ம் பண்ணது இல்ல. ஆனா ஒரு கேலிபர் இருக்கு, இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றப்போ நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பிளேயர் தானே வேணும். ஒரு 5 கோடியோட 4 கோடி கிடைக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல he will again not be a bad choiceன்ற மாதிரி எனக்கு தோணுது. சோ வந்து தேர்ட் ஆப்ஷன். இவங்க 3 பேருமே எக்ஸ்பென்சிவா போறாங்க, மீதி டீம்ஸ் கொத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த ஃபோர்த் ஆப்ஷனா ஃபோர்த் பேக்கப்பா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அது ஓனா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து குல்தீப் சென் அகைன் ஒன் பி a bad option. வேற வழியே இல்ல அப்படின்னா குல்தீப் சென் எடுக்கலாம். அதுக்கு அடுக்கிறது வந்து சிமர்ஜித் சிங் போன ஹைதராபாத் காட்டினாரு, பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போலிங் போடல. பேக்கப்ன்றப்போ he won't be a bad choice. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா சேத்தன் சக்காரியா கேகேஆர்ல இருந்தாரு. ஒரு எஸ் தயாலுக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி இருப்பாரு. சோ இவருமே வந்து கண்டிப்பா ஐ மீன் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றப்போ won't be a bad choice. கார்த்திக் தியாகி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அக்யூப் நபிதார் வந்து எடுப்பாங்களா ஜேஎன்கேல இருந்து, அவருமே வந்து he won't be a easy option. 5 கோடி 6 கோடி போவாரு. ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்றதுனால அக்யூப் நபிதார் இந்த லிஸ்ட்ல நாங்க வந்து வைக்காம வச்சிருக்கோம். சோ இவ்வளவு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்காங்க. ஆனா அதுக்கு ஏற்ற டிமாண்டும் இருக்கு ஃபார் எவ்ரி டீம். ஸோ ஆர்சிபி எந்த பவுலரை ஸ்மார்ட்டா எடுக்கிறாங்கன்றதுதான் இங்க வந்து மேஜரான இம்பார்ட்டன்டான விஷயம். ஒருத்தர் இல்ல 2 பேர் கூட எடுக்கலாம். அந்த ஒரு 10 கோடி இல்ல ஒரு 8 கோடிக்குள்ள 2 பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஆர்சிபி ஸ்குவாட் செட். சரிங்களா? ஆர்சிபி ஸ்குவாட் செட் தானே, வேற எதுவுமே தேவையில்லைன்னு கேட்டீங்கன்னா தேவை. என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் 6 ஃபாரின் பிளேயர் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. மீதி 2 ஃபாரின் ஆப்ஷன்ஸ் வந்து பாக்கி இருக்கு. லியாம் லிவிங்ஸ்டன் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்றப்போ லிவிங்ஸ்டனுக்கு ஒரு பேக்கப் ஆப்ஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு மார்க்கெட்ல தோன்றப்போ நான் பார்த்த பிளேயர் சிஎஸ்கேக்கு ஆடின ஒரு பிளேயர் 2024ல சின்னசுவாமி அந்த கடைசி மேட்ச்ல வச்சு செஞ்ச ஒரு பிளேயர் ஃபார் சிஎஸ்கே, none other than ரச்சின் ரவீந்திரா. கண்டிப்பா ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருப்பாரு. ஜேக்கப் பெத்தல், ரச்சின் ரவீந்திரா 2 பேருமே ஒரு லைக் டு லைக் பிளேயர் மாதிரி தான். ஆனா 2 பேருமே as a different way of playing. ஜேக்கப் பெத்தல் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிளம்பாயிண்டான எக்ஸ்ப்ளோசிவான பேட்டர். வேற ரச்சின் ரவீந்திரா பாத்தீங்கன்னா ஆஃப் சைட வந்து பயங்கரமா இது பண்ணி ஆடுற ஒரு பிளேயர். அவர் ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் தான். T20ல இன்னும் பெருசா ப்ரூவ் பண்ணல. ஒரு 3 to 4 கோர்ஸ்க்குள்ள வந்து ஆர்சிபி அவரை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல ஐ திங்க் ரச்சின் ரவீந்திரா would be a great pick for RCB. அண்ட் லிவிங்ஸ்டன் கொடுத்த மாதிரி ஒரு bowling ஆப்ஷனும் இருக்கு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னும் கொடுப்பாரு அப்படின்றப்போ ஜேக்கப் பெத்தலுக்கு ஒரு பேக்கப், லிவிங்ஸ்டனுக்கு பேக்கப் இருந்தாலும் ஜேக்கப் பெத்தலுக்கு ஒரு பேக்கப்பா ரச்சின் ரவீந்திரா ஸ்குவாட்ல இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு வந்து ஒரு பேக்கப்பா வேணும் அப்படின்ற பட்சத்துல they might even go for someone like வியான் மல்டர். ஹைதராபாத் வந்து I think they made a blunder. இப்பவுமே நான் சொல்றேன் by releasing மல்டர். மேபி ஆர்சிபி அவரை வந்து கேப்சர் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி மல்டர் எடுக்க முடியல, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு அப்படின்னா ஷமார் ஸ்பிரிங்கர் அப்படின்ட்டு வந்து ஒரு வெஸ்ட் இந்தியன் ஆல்ரவுண்டர் வந்து வளம் வந்துட்டு இருக்காரு. ஷமார் ஜோசப் இல்ல, ஷமார் ஸ்பிரிங்கர். பவுலிங் நல்லா போடுறாரு, பேட்டிங்கும் ஓரளவுக்கு டீசென்டா ஆடுறாரு, ஃபினிஷிங் எபிலிட்டி இருக்கு அப்படின்றப்போ ரைட் லெக் ரிப்ளேஸ்மெண்டா இருப்பாரு. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ரிப்ளேஸ்மெண்டா ஒரு ஹேசல்வுட் அண்ட் துஷாராக்கு ஒரு பேக்கப்பா வேணும் அப்படின்னா தே ஷுட் கோ ஃபார் இந்த நியூசிலாந்து இப்போ இருக்கிற இந்த ஜேமிசனா இருக்கட்டும், இல்ல வந்து ஜேக்கப் டஃபிலா ஈஸியா கிடைக்க மாட்டாங்க. பட் மேபி ட்ரை பண்ணலாம். அந்த ஒரு ஸ்லாட்டை வந்து ஃபில் பண்ணும். அதை எப்படி ஸ்மார்ட்டா ஃபில் பண்றாங்கன்னு பாக்கிறதுக்கு நான் 16 கோடின்றதுனால இவங்க மத்த பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹேசல்வுட் துஷாரா 2 பேர் பேக்கப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி அவங்களுக்கு பெரிய பேக்கப் எல்லாம் பார்க்க முடியாது. யாராவது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல க்ரோ ஆயிட்டு இருக்க ஒரு போலர் தான் அவங்க வந்து பார்க்க முடியும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சுயா சர்மா இருக்காரு. பட் அவருக்கு பேக்கப் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ற மாதிரி இந்த வருஷம் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாரு ஒரு லோக்கல் கை ஃப்ரம் கர்நாடகா. கேசிஎம் மகாராஜ் ட்ராஃபில வேற லெவல் போட்டாரு. ஆர்சிபி ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணாரு. நம்மளுக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு சொல்லியிருந்தோம். none other than யஷ்ராஜ் புஞ்சாப். ஒரு டால் லெக் ஸ்பின்னர். 2 எக்கச்சக்க வேரியேஷன், 2-3 நிறைய வச்சிருந்தாரு. இந்த தடவை கேசிஎம் மகாராஜ் ட்ராஃபி took it by storm with his leg spin. ஒரு 7.5 எக்கானமில வந்து போட்டார் நினைக்கிறேன், if I'm not wrong. ஒரு ஸ்பின்னருக்கு அவங்க டாலா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். நேச்சுரலாவே வந்து அவங்களுக்கு பவுன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் மேல இருந்து போடுறதுனால. சோ அந்த வகையில இவர்கிட்ட வேரியேஷன்ஸா இருக்கு.
இவர் பால் கொஞ்சம் ஃபாஸ்டாவும் டெலிவரி ஆகுன்றதுனால நல்லா யூஸ் பண்ணலாம். அப்ப நீங்க வந்து கேட்கலாம் ப்ரோ, பேக்கப் லெக் ஸ்பின்னர்லாம் ஓடணும், ரவி பிஷ்ணா இருக்காரு ப்ரோ, ராகுல் சகர் இருக்காரு ப்ரோ ஆக்ஷன்ல, அவங்க எல்லாம் போலாமான்னு கேட்டீங்கன்னா காசு இருந்தா போங்க. ஆனா ப்ராப்ளம் என்ன, 16 கோடிக்கு இவ்வளவுதான் வாங்க முடியும். இதுலயுமே நான் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்ல, ஜேசன் ஹோல்டர் சொல்ல, மேத்யூ ஃபோர்ட் சொல்ல, மேக்ஸ்வெல் சொல்லல, நாங்க சொல்லவே இல்ல. அது ஏன்னா எல்லாமே வந்து 16 கோடி வச்சுட்டு அவங்க மெயினா ஃபில் பண்ண ஸ்லாட் ஒரு இந்தியன் பவுலர் அந்த ஒன் டவுன் பொசிஷன். சோ அதுக்கு அவங்க மெயினா போகணும்னு இருக்காது. இதை நாங்க சொல்றோம். சோ லெக் ஸ்பின்னர்ன்றது பேக்கப் தான்றதுனால யஷ்ராஜ் குஞ்சா ஒன் பை பேட் சாய்ஸ்னு சொல்லிட்டு ஓகேங்க, லெக் ஸ்பின்னர்ஸ் பேக்கப் பார்த்தாச்சு. அப்புறம் கடைசியா அந்த ஒரே ஒரு பொசிஷன் வந்து ஆர்சிபி ஃபில் பண்ணா ஸ்குவாட் செட் அப்படின்னு சொல்ற அந்த பொசிஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் விக்கெட் கீப்பர் பேக்கப். அவங்களுக்கு இந்த பேக்கப் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஆர்சிபி தான் பதில் சொல்லும். ஏன்னா அவங்க டீம்ல வந்து 2 விக்கெட் கீப்பர் இருக்காங்க, ஜித்தேஷ் சர்மா இருக்காரு, ஃபில் சால்ட் இருக்காரு. இதை தாண்டி ஒரு பேக்கப் இந்தியன் விக்கெட் கீப்பர் என்னோட ஒப்பீனியன்ல தேவை. ஒரு பேஸ் பிரைஸ்லயோ இல்ல கொஞ்சம் கிடைச்சா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதுல இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கார்த்திக் சர்மான்ற ஒரு பேரு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு சோர்ஸ் யாரு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க நேரம். அவர் சொன்னாரு லைக் வந்து 2 டீம் போவாங்கப்பா, ஆனா நாங்களும் வந்து ட்ரை பண்ணுவோம், ரொம்ப எக்ஸிடிங் லெவலுக்கு போயிட்டாருன்னா வாங்க மாட்டோம், பட் ஜித்தேஷ் சர்மாக்கு ஒரு பேக்கப் ஆப்ஷன் நாங்க பாக்குறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அவரு. அதனால ஆர்சிபி போவாங்கன்ற ஒரு தாட்ல நான் சொல்றேன், காசு இருந்துச்சுன்னா சரிங்களா. ஆனா கண்டிப்பா எக்ஸ்பென்சிவா போவாரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் எடுக்க முடியல அப்படின்னா வன்ஷ் பேடி, சிஎஸ்கேல ஒரு டீசென்டான ஒரு டேலண்டான இருந்த ஒரு ஐடென்டிஃபை பண்ண ஒரு பிளேயர் தான். அன்பார்ச்சுனேட்லி சான்ஸ் கிடைக்கல ஒரு இன்ஜுரினால. ஆனா இப்ப வந்து சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்றப்போ ஜித்தேஷ் சர்மாக்கு ஒரு பேக்கப் ஆப்ஷனும் சூப்பரான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனா இருப்பாரு. சோ வந்து கண்டிப்பா வன்ஷ் பேடி ட்ரை பண்ணலாம். மூணாவதா வந்து இந்தியா அண்டர் 19ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க அப்படின்னா அபிக்யான் குந்துன்னு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் இருக்காரு. அவரும் செம்ம எக்ஸ்ப்ளோசிவ் ஆடிட்டு இருக்காரு ஃபார் இந்தியாவே, செம்ம எக்ஸ்ப்ளோசிவ் ஆடிட்டு இருக்காரு ஃபார் இந்தியாவே. ஓடிஎல்லே வந்து ஒரு T20 நாக்ஸ் 6 அடிக்கிறலாம் வந்து அசால்ட்டா ஆடிட்டு இருந்தாரு. சோ அவர் ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம டெல்லி பிரீமியர் லீக்ல இருந்து தேஜஸ்வி தஹியா அப்படின்ட்டு வந்து அவரும் ஒரு ஸ்வாஷ் பக்லிங்கான ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், ஒரு டாப் ஆர்டர் பேட்டர், நாட் எக்ஸாக்ட்லி ரிப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஜித்தேஷ் சர்மா, ஆனா ப்ராபப்லி ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். அதனால வந்து எடுக்கலாம். இவங்க எல்லாமே பேஸ் பேஸ்ல கிடைச்சிருவாங்கன்னு தோணுது. லைக் அபார்ட் ஃப்ரம் அந்த ஃபர்ஸ்ட் 2 வன்ஷ் பேடி கார்த்திக் சர்மா தவிர. சோ இதுதான் வந்து பிளான் ஏ ஃபார் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இதை தாண்டி வந்து துஷார் ரகேஜா பேரை சொல்லவே இல்லையே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. துஷார் ரகேஜா நிறைய டீம்ஸ் போவாங்க, ப்ராபபிலி அவர் நிறைய பிரைஸ்க்கும் போறதுனால வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பரா யோசிக்கலாம். அவர் பேக்கப்பே கிடையாது, அவர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டீம்லயே மெயினா ஆட வேண்டிய ஒரு பிளேயர் அவர். ஓகே கைஸ், இதெல்லாம் வந்து பிளான் ஏ ஃபார் ஆர்சிபி. அடுத்து வந்து பிளான் பி, இதை வந்து ஆர்சிபி பண்ண வாய்ப்பு இருக்கு, இல்ல இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் பி ஹரி சொல்லுவான். கீழே போய் பாருங்க. நம்ம எப்படி ஒன் டவுன் பொசிஷன்ல டேவிட் படிக்கல் இருக்காரு, பட் இன்னொரு இந்தியன் பிளேயர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோமோ, ஏன் இந்தியன் பிளேயரா யோசிக்கிறீங்க? ஒரு ஃபாரின் பிளேயரா யோசிக்கலாமே. டீம்லயே ஒரு ஃபாரின் சூப்பரான ஒரு ஃபாரின் பிளேயர் இருக்காரு, போன வருஷம் நிறைய ஹைட் பண்ண ஒரு பிளேயர் இருக்காரு. எஸ், ஜேக்கப் பெத்தல வந்து ஒன் டவுன்ல ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நல்ல ஆப்ஷன் தான் ஆக்சுவலி. அவருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, ஒரு யங்ஸ்டர். தாராளமா அவர் வந்து ஆட வச்சு ஆர்சிபி கோர்ட்ல வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்ப யாருக்கா நீங்க வந்து ஃபாரின் ஸ்லாட் தூக்குவ அப்படின்னு நீங்க கேட்கும்போது அதுக்கு ஒரு பதில் இருக்கு. எஸ், நம்மளுக்கு ஆல்ரெடி பிஞ்ச் டெஸ்ட் டேவிட் இருக்காரு, ஜித்தேஷ் சர்மா இருக்காரு. இதை தாண்டி ரொமாரே ஷெப்பர்ட் எதுக்கு, குருணால் பாண்டியன் ஒருத்தர் இருக்காரு. சோ இவங்க வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ரொமாரே ஷெப்பர்ட் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்வப்னில் சிங்க வந்து உள்ள கொண்டு வரலாம். அவர் வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷனாவா இருப்பாரு. பவுலர்ஸ் வந்து ஆர்சிபிக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தேவைன்னா போல வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்வப்னில் சிங்கை யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி வந்து அந்த பினிஷிங் ஆப்ஷன் வந்து நம்ம மார்க்கெட்லயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் யாரு பார்த்தோன்னா அபினவ் மனோகர், SRH வந்து விட்டுருக்காங்க. அவர் வந்து சரியான ஒரு ரோல் கிடைக்காம அங்க கொஞ்சம் ஸ்டம்பிள் ஆயிட்டு இருந்தாரு. SRHல இன்னும் அவுட் தான் விளையாடிட்டு இருந்தாரு. கிடைச்ச சான்ஸ் சரியா பர்ஃபார்ம் பண்ணதா உண்மைதான். பட் ஆனா நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்க பிளேயர். ஜிடி முன்னாடி எடுத்திருந்தாங்க, அதுக்கு முன்னாடி அவர் டொமஸ்டிக்ஸ் எல்லாம் ஆக்சுவலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர். அவருக்கு தாராளமா அபினவ் மனோகருக்கும் தாராளமா ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். லோக்கல் கை, அதை மறந்துடாதீங்க, கர்நாடகா பிளேயர் அவரு, கர்நாடகா பிளேயர். சோ அவருக்கு ஒரு 31 வயசு ஆகுது. டவுன் த லைன் ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆடுவாங்க பிளேயர்ஸ் எல்லாம் கண்டிப்பா. அப்படின்ற பட்சத்துல அவரு ஒரு கோர் டீமா இப்ப இருந்து ஃபார்ம் பண்ணலாம், கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து. இதை தாண்டி வந்து மஹிபால் லாம்ரர் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், மும்பை இந்தியன்ஸ் போலாம், ஆர்சிபி கூட போலாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மஹிபால் லாம்ரரை இங்க ஃபிட்டிங் பண்ணலாம் தாராளமா. விளையாடி இருக்காரு, திரும்ப ஒரு ஹோம் கம்மிங்கா இருக்கணும். சரியா வாய்ப்புகள் கிடைக்காதனால அவர் உண்மையிலே பர்ஃபார்ம் பண்ணல. இந்த நவுட்டை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பவுலிங் ஆப்ஷனும் இருக்கு அவர்கிட்ட. அப்படின்ற பட்சத்துல தாராளமா மஹிபால் லாம்ரரை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். சோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா சல்மான் சார் கேரளால நம்ம பார்த்தோம், அந்த டொமஸ்டிக் லீக்ல பயங்கரமா அடிச்சாரு. 7 6 8 6 தொடர்ந்து அடிச்சாரு. அவருக்கு தாராளமா போலாம். பட் டீம்ஸ் நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணி எடுக்க பார்ப்பாங்க. ஒரு 2 to 3 crores எடுத்துட்டா சூப்பர் ஸ்டீல் பை தான் உண்மையில சொல்லுவேன். அவர் 27 years 20 days தான் அவருக்கு. டவுன் த லைன் ஒரு 5 to 6 years அவரை வச்சு ஒரு கோர் டீம் வந்து ஃபார்ம் பண்ணலாம். சோ ஆர்சிபி நீங்க ஜேக்கப் பெத்தல தான் ஒன் டவுன்ல ஆட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பர்ஸ் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் மேலேயோ இன்னொரு அடிஷனலா ஒரு வேற ஏதாவது ஃபாஸ்ட் பவுலர் இந்தியனோ இல்லைன்னா ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் மேலே இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் காசு இருக்கும். ஸோ நீங்க தாராளமா உள்ள இறக்கலாம். கரெக்டா சொன்னேன். ஒருவேளை இவங்க ஜேக்கப் பெத்தல் போறாங்கன்னா இவங்க சிவமாவிக்கு அந்த ஒரு ஆல் இன் போலாம். அந்த ஒரு பவுலர் ஹூ கேன் பேட், அந்த வந்து ஒரு நல்ல எபிலிட்டி ரொமாரே ஷெப்பர்ட் அளவுக்கு இல்ல அப்படின்னாலும் எக்ஸ்ப்ளோசிவா இருந்தார். யூபி பிரீமியர் லீக்ல பேட்ஸ்மேன் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் நினைக்கிறேன், சம்திங் நாட் ஷுர்.
பட் நல்லா அடிச்சாரு. ஸோ வந்து ப்ராபபிலி தட்ஸ் வாட் ஆர்சிபி ஷுட் டார்கெட். இது வந்து பிளான் பி தான். ஏ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து செகண்ட் ஆப்ஷனா ஆர்சிபி இப்படிதான் போவாங்கன்றது எங்களுக்கு தோணுது. கரெக்ட். நீங்க சிவகாமி கண்டிப்பா இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பவுலர்ஸ். இப்போ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அவருக்கு தாராளமா போவாங்க. சோ அவருக்கு நீங்க ஒரு பெரிய பர்ஸ் கொடுத்து போய் எடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளான் நீங்க ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். எஸ், கடைசியா ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு. இவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுனால சொல்லாம இருந்தேன். பட் இப்போ வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்றப்போ ராஜ்வர்தன் அங்கர் கேட்கிற ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. சிஎஸ்கே எடுத்தாங்க, ஓரளவுக்கு ஒரு டீசெண்டா போட்டாரு. மகாராஷ்டிராக்கு நல்லாவே போட்டுட்டு இருந்தாரு. எல்எஸ்டி போன வருஷம் எடுத்து பெருசா யூஸ் பண்ணாம ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் ஒரு ஆக்ஷன்ல இருக்காரு. அவர் வந்து ஒரு பேஸ் பிரைஸ் 30 lakhsலயோ இல்ல ஒரு 75 lakhsக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து ஒரு பேக்கப் பவுலிங் இல்ல பேட்டிங் ஆல்ரவுண்டர் எண்ட்ல வந்து வச்சுக்கிறதுக்கு அவருமே யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. சோ இதாங்க நாங்க சொல்லணும்னு நினைச்சோம். ஆர்சிபியோட ப்ராபபிள் டீம் என்னவா இருக்கணும் இந்த பிளேயர்ஸ் இருந்தா இவங்க யாருக்கெல்லாம் வந்து சீக் அவுட் பண்ணணும் இந்த ஆப்ஷன்லன்னு சொல்லிட்டு ஆர்சிபி நாங்க பாக்குறதுமே ஹானஸ்ட் ஒப்பீனியன் என்னன்னா சூப்பரா இருக்குங்க டீம், எல்லாமே பெர்ஃபெக்ட். ஆனா இவங்க என்ன ஆப்ஷன் பாக்குறாங்களோ இல்லையோ அந்த இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பா ஒருத்தரை எடுத்தே ஆகணும். ஏன்னா புவனேஸ்வர் குமார் எப்போ இன்ஜுரி ஆகும்னு தெரியல. அண்ட் எஸ்ஏஎல் வந்து இன்னும் அவங்க தான் இருக்காரு, கன்ஃபார்ம் ஆகல விளையாடுவாரா இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அவங்க ப்ரிப்பேர்டா ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் தாராளமா எடுத்தே ஆகணும். மற்றபடி யாரை வேணா நீங்க பேக்கப்பா வச்சு அப்படி இப்படி போட்டு விளையாட வச்சுக்கலாம். அதுதான் வந்து சொல்லணும்னு நினைச்சோம். எஸ், ஸோ இந்த டீமை எடுத்துட்டு போனாங்களா கண்டிப்பா வந்து ட்வைஸ் இன் ஆர்சிபி சாம்பியன்ஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆக்ஷன்ல என்ன பண்ண போறாங்க, நாங்க முன்னாடி சொன்ன மாதிரி 16 crores தான் இருக்கு. ஸ்மார்ட் பிக்ஸ் நிறைய பண்ணும் ஆர்சிபி. தினேஷ் கார்த்திக் அண்ட் மலரன் ரங்கராஜன் ஒரு 2 பேர் வந்து சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஹெட்ஸ் இருக்காங்க அப்படின்றப்ப ஐ திங்க் ஆர்சிபி வில் ஹேவ் திஸ் திங் சார்ட்டட். பொறுத்திருந்து பார்க்கலாம். அவ்வளவுதான் அப்புறம் ஆர்சிபி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவுதான் எடுத்துட்டாங்க, சூப்பரா இருக்கு. சோ வந்து வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். So I hope you guys like this video. இந்த மாதிரி மிச்சம் இருக்க டீம்ஸ்லாம் நாங்க ஒரு வீடியோ போட்டுட்டு இருப்போம். அதெல்லாம் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நிறைய நாங்க கவர் பண்ணிட்டு இருக்கோம். வீக்லி அப்டேட்ஸ் டியூஸ்டே வீக்லி வீடியோல கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும் ரெகுலரா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் டைமுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டுட்டு அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுட்டுருங்க. சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.